ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி மிளகாயில் சூப்பரான ஒரு ஸ்டப்பிங் வச்சு மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு கேரட்டையும் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு ஹாஃப் பீட்ரூட்டையும் தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். பஜ்ஜி மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டப்பிங்கை உள்ளே வச்சுக்கிறேன். ஸ்டப்பிங் உள்ளே வச்சு எல்லா இதுலேயும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, காயப்பொடி, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஊற்றிட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பஜ்ஜி மிளகாயை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி சூடான எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான பஜ்ஜி மிளகாய் ரெடி. மழை டைமில் இந்த மாதிரி மிளகாய் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இதோட ஒரு வரக்காப்பியும் வச்சு குடித்தா செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.